Hello everyone, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல பூரண கொழுக்கட்டை எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபெஸ்டிவல் டைம்னாலே எல்லாரும் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யறது வழக்கங்க. அதனால இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மோதக கொழுக்கட்டை எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன அமிர்தம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன்ல ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துடலாங்க. இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிடலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு. இது டஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் கரைச்ச தண்ணியை ஒரு அகலமான கடாய்க்கு நம்ம மாற்றிடலாம். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு மாற்றிக்கோங்க. பாருங்கள், டஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. இதை இப்போ நம்ம கொதிக்க விட்டுடலாம். கம்பி பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மலமலன்னு கொதிச்சா போதும். இந்த டைமில் நான் ஒரு தேங்காயில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் மட்டும் துருவி வச்சுருக்கேன். இதை இந்த வெள்ளை தண்ணி கூட நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கலாங்க. அது உங்கள் விருப்பம்தான். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு இந்த மாதிரி கட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இன்னும் நல்லா கலரி விட்டுடலாம். ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்து கலந்துடுறேன். அவ்வளோதாங்க, நமக்கு மேல் பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற விட்டிங்கன்னா இன்னும் நமக்கு நல்லா திக்காயிடும். பூரணம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மேல் மாவுக்கு தண்ணி சூடு பண்ணிடலாம். இதுக்கு ஒரு சாஸ் பேனில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிடுறேன். இது நல்லா இந்த மாதிரி மலமலான்னு கொதிக்கணுங்க. இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின ரெடிமேட் அரிசி மாவுங்க. இடியாப்ப மாவுன்னு கேட்டால் கொடுப்பாங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணியை நம்ம மாவு கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க, ஒரேடியாக சேர்த்துக்க வேணாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்றேன். எல்லாம் நல்லா கலந்து வர வரைக்கும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஸ்பூனில் கிண்டிக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு கலந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்துடலாம். கொதிக்க வச்ச தண்ணி 1/2 டம்ளர் தண்ணி தான் ஆகும்னு இல்லைங்க. கொஞ்சம் முன்ன பின்ன கூட ஆகலாம். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே நமக்கு நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாமல் வருங்க. வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உருட்டுங்க. மாவு நமக்கு அழகாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இதாங்க கரெக்டான பதம். இப்போ நம்ம கொழுக்கட்டை மோல்டு எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக நான் நெய் தடவிக்கிறேன். உள்ளார 2 பக்கமும் தடவிக்கலாம். மோல்டை மூடிட்டு மேல் மாவை அப்படியே மோல்டில் வச்சுருங்க. இந்த அச்சில் படுற மாதிரி அழகாக வச்சுருங்க. நமக்கு நல்லா ஷேப் கிடைக்கும். பூரணம் வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக இடம் விட்டுருங்க. குழி மாதிரி நமக்கு இருக்கணும். இந்த மோல்டு வாங்கி வச்சுட்டிங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக கொழுக்கட்டை செய்யலாங்க. இது ஒரு 20லேருந்து 30 ரூபாய்க்குள்ளார தான் இருக்கும். நடுவில் நம்ம பூரணம் வச்சிடலாம். பூரணம் வச்சுட்டு மேல் மாவு வச்சு நம்ம சீல் பண்ணிட வேண்டியது தான். நல்லா டைட்டாக வச்சு சீல் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக மோதக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கொழுக்கட்டையாக நம்ம மோல்டில் போட்டு எடுத்துடலாம். மறக்காமல் இந்த மாதிரி நெய் வச்சு கிரீஸ் பண்ணிடுங்க.
வீட்டில் மோல்டு இல்லாதவங்களுக்கு சிம்பிளாக கொழுக்கட்டை செய்கிற மெத்தடும் சொல்கிறேங்க. இந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு கையாலே நல்லா விரித்து விட்டுருங்க. இந்த மாதிரி இதுக்கு நடுவில் பூரணம் வச்சுக்கோங்க. பூரணம் வச்சுட்டு அப்படியே மடிச்சிடலாம். இது பிகினர்ஸ்க்கான ஒரு மெத்தட் தான். எல்லாருமே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பால் உருட்டுற மாதிரி குலோப்ஜாமுக்கெலாம் உருட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி உருட்டிடுங்க. அவ்வளோதான். வெளியில் மேல் மாவு, உள்ளார பூரணம். இதுவும் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சிடுறேன். மூணாவதாக உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். மாவை இந்த மாதிரி கையாலே விரிச்சிக்கோங்க. நடுவில் பூரணம் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஷேப் வரணும்லாம் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு மடித்து வச்சா போதும். இந்த மாதிரி மடிச்சுட்டு கோன் மாதிரி ஆக்கிக்கோங்க. இதுவும் பிகினர்ஸ்க்கான ஒரு சிம்பிளான மெத்தட் தாங்க. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நம்ம பிடிச்சி வச்சிடலாம். அடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் இதை வேக விட்டு எடுத்தால் போதும். நமக்கு சூப்பரான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ மூடி போட்டுடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா ஆவி பறக்க பூரண கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த சிம்பிளான கொழுக்கட்டை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தவறாமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.